சார் பிரதம மந்திரி பதில் கொடுத்தார், நீங்க பாத்தீங்களா? பிரதம மந்திரி பேசுனதை கேட்டீங்களான்னு? பதில் கொடுத்தாரா? பேசினாரு, பதில் கொடுக்கல, பேசினாரு. பதில் கொடுத்தாரு. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். பதில் கொடுத்தாரு. பிரதமருக்கு திரு ராகுல் காந்தி கொடுத்த பதிலை சார் நான் சொல்றேன், பாராளுமன்றத்தில் என்ன கொடுத்தாரு? பெஹல்காமில் மக்கள் கொல்லப்பட்ட போது கூட இங்க காங்கிரஸ் அரசியல் செய்து கொண்டிருந்தது. அவங்களுக்கு என்னை தாக்குவது மட்டும்தான் குறியாக இருந்தது, வேற எதுவுமே கிடையாது அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் பெருசாக பதில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதுக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு காங்கிரஸ் உள்பட எதிர்கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் இராணுவத்துடைய நிலைகளுக்கு ஆதரவாகவும் இருந்தது என்பது ஊரறியும் உலகறியும். சரி, அதற்கு பிறகு உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு எதிர்கட்சிகள் தான் சென்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற தலைவி கனிமொழி ஒருபுறமும், எங்களுடைய கட்சி தலைவர் சசி தரூர், இப்படி பலர் சென்றார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக எங்களை பொறுத்தவரை பாஜக செய்த தவறுகளை பாராளுமன்றத்தில் எங்கள் தலைவர் அழகாக எடுத்து சொன்னார், நிமிடம் வாரியாக எடுத்து சொன்னார். அதை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். அதையும் திரு ராஜ்நாத் சிங் பார்லிமெண்ட்ல பேசின பேச்சை திருப்பி சொல்லி என்ன சொன்னார் திரு ராஜ்நாத் சிங்? அதை ராகுல் காந்தி அழகா சொல்றாரு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் துவங்கியது இரவு 1:05 1:05 22 நிமிடங்களில் நாங்கள் ஆபரேஷன் சிந்தூரை முடித்து விட்டோம் சொன்னது யாரு? திரு ராஜ்நாத் சிங். இதையும் அழகா கேட்டுட்டு பதில் அப்படியே சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு 1:35 அடுத்த 5 நிமிடங்களில் நாங்கள் பாகிஸ்தானை அழைத்தோம், நாங்கள் உங்களுடைய இராணுவ நிலைகளை தாக்கவில்லை, குறிப்பிட்ட அந்த இடங்களை மட்டும்தான் தாக்கினோம். ஆக நாங்கள் இனிமேல் உங்கள் மீது போரிட மாட்டோம் என்று சொல்லி ஒரு பலகீனமான ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சராக அவர் பேசியிருக்கிறார். யாராவது 22 நிமிஷம் தாக்குதலுக்கு பிறகு இப்படி ஒரு கேவலமான ஒரு வார்த்தை யாராவது சொல்வார்களா? ஒரு பாதுகாப்பு அமைச்சர். இங்கேதான் பிரச்சனை. உங்களுக்கு நன்றாக தெரியும், சிவகுமார் என்று சொல்லக்கூடிய இராணுவ அதிகார பேச்சாளர் சொன்னார், எங்களுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ, அரசு என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தோம் என்று அவர் சொன்னார். ஆக 22 மணி நேரத்திலே இவர்கள் நினைத்திருந்தால் பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய தளங்களை தாக்கியிருக்க முடியும். அது மட்டுமல்ல, அதை கம்பேர் பண்ணி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், பாகிஸ்தான் போரில் வங்காளதேசத்தை பிரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் 1971 அமெரிக்கா எங்களை மிரட்டியது. இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை 7th ஃப்ளீட்டை அனுப்பி விட்டோம் என்று சொன்னது. ஆனால் நீங்கள் இந்த போரை தொடருங்கள் என்று சொல்லி வங்காளதேசத்தை பிடித்தது மட்டுமல்ல, 1,00,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கைது செய்தது இந்திரா காந்தியுடைய அரசாங்கம். ஆனா நீங்க போர்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இன்றைக்கு 26 அப்பாவி உயிர்களை கொல்வதற்கு யார் காரணம்? அதை பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை? ஏன் பிரதமர் முந்தைய நாள்களிலே அதே பகல்காமுக்கு போகாமல் இருந்தார்? அவருக்கு கிடைத்த செய்தி ஏன் 26 பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க கூடாதா? ஏன் அந்த நேரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை? இவ்வளவு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று தெரிந்த பின்னும் ஏன் இந்திய அரசு அந்த 26 மக்களை பாதுகாக்க தவறியது என்ற கேள்விக்கு இன்னைக்கு வரையும் ராகுல் காந்தி மட்டுமல்ல, இந்திய மக்களே கேட்கிறாங்க. பிரதமர் பதில் சொல்லல, திரு ராஜ்நாத் சிங் அவரும் பதில் சொல்லல. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு இந்த போர்ல வெறும் பாகிஸ்தான் மட்டுமல்ல, திரு ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு. நான் 2021 சொன்னேன், இன்றைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகளும் சைனாவுடைய ராணுவ அதிகாரிகளும் இணைந்திருக்கிறார்கள். இதை நீங்க கவனிக்க வேண்டும் என்று நான் அன்னைக்கே சொன்னேன். 2001 பார்லிமெண்ட்ல, அதையும் பார்லிமெண்ட்ல நான் சொன்னேன். என்ன நடந்துச்சு? நீங்க சைனாவும் பாகிஸ்தானும் இணைந்தது மட்டுமல்ல, 2 ராணுவம் இணைந்து 2ம் ஒரு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். இது 3வது எனிமி. நமக்கு வெறும் எதிரி பாகிஸ்தான் மட்டுமல்ல, பாகிஸ்தான், சைனா, இந்த 2ம் சேர்ந்த கூட்டு கலவை. இந்த 3 எதிரிகள் நம் பார்டர்ல இருக்கிறார்கள் என்று அன்னைக்கு சொன்னேன். இன்றைக்கு என்ன சொல்றார் ராணுவ அதிகாரி ராகுல் சிங்? ஆமாம்,
என்ன சொன்னார்கள் பாகிஸ்தான்காரர்கள்? உங்களுடைய நிலைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கே தாக்குவோம் என்பது என்று தெரியும் என்று ராகுல் சிங் சொன்னதையும் திரு ராகுல் காந்தி சொன்னார். என்ன, அதாவது இந்த படையில சைனாவுடைய விமானப்படை வீரர்களும் பாகிஸ்தான் படைகள் ஒன்றிணைந்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று நான் அன்று சொன்னேன். இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ராணுவ தாக்குதலிலே நம்முடைய உயிர்கள் போயிருக்குது, நம்முடைய இடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன பதில் என்று கேட்கிறார். என்னமோ நீங்க மட்டும் போய் தாக்குனீங்க, அது ஒரு ராணுவ நிலையை தாக்கல, அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும்தான் நாங்க தாக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அதே பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் நம்முடைய ராணுவ தளத்தில் புகுந்து தாக்கி இருக்கிறார்களே. இப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்முடைய விமானப்படையையும் நம்முடைய ராணுவத்தையும் கட்டு போட்டீர்கள், ஏன் கட்டி வைத்தீர்கள்? இது எவ்வளவு பெரிய அநியாயம், கேவலம் என்று திரு ராகுல் காந்தி சொன்னதுக்கு இந்த நிமிஷம் வரை பிரதமர் யாரும் பதில் சொல்லவில்லை. அடுத்து ஒரே ஒரு வரி மட்டும் சொல்றேன். எதற்காக நீங்கள் இதை செய்தீர்கள்? பிரதமர் மோடி அவர்களுடைய இமேஜை காப்பாற்றுவதற்காக வேண்டி 26 உயிர்கள் மட்டுமல்ல, நம்முடைய ராணுவ வீரரும் இறந்திருக்கிறார், நம்முடைய ராணுவ விமானங்களும் இன்னைக்கு நாம் இழந்திருக்கோம். இவ்வளவுக்கும் காரணமான பிரதமர் என்ன செய்திருக்கிறார்? கேட்கிறோம்.